ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் 350 ரூபாய் மட்டுமே. குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்ல இருந்தே நீங்க பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும். நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 88 70 10 75 27. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சிதர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ் மாத ராசி பலனை தான் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஸோ தமிழ் மாத ராசி பலனை இந்த வீடியோவில் பார்க்கறதுக்கு முன்னாடி எந்த தமிழ் மாத ராசி பலனை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். எந்த தமிழ் மாத ராசி பலன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 ஆண்டு நடந்துட்டுருக்கு. இந்த ஆண்டில் 4வது தமிழ் மாதமான ஆடி மாதம் நிறைவடைந்து 5வது தமிழ் மாதமான ஆவணி மாதமானது பிறந்திருக்கு. பிறந்த ஆவணி மாதத்துக்கு உண்டான ராசி பலனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஆவணி மாதம் ஸ்டார்ட் ஆகி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நடந்துட்டுருக்கு. ஆவணி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் கிரகநிலைகளால் என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறணும். அந்த வகையில் தனுசு ராசியில் பிறந்த நேயர்களுக்கு இந்த ஆவணி மாதம் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா அப்படிங்கிறத கிளியராக இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சு பலன் பெறுங்க. அதுக்கெல்லாம் முன்னாடி ஆவணி மாதத்துக்குன்னு நிறைய சிறப்புகள் இருக்குது. ஆவணி மாதத்துக்கு இத்தனை சிறப்புகளும் ஆவணி மாத விரத நாட்களும் காரணங்களும் முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. அப்போ தான் ஆவணி மாதத்துடைய முழு பலன்களையும் நீங்கள் பெறுற மாதிரி இருக்கும். சரி, வாங்க பார்க்கலாம். தமிழ் மாதங்கள் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு தனி சிறப்பு இருக்குது. அம்மன் வழிபாட்டுக்குரிய ஆடி மாதம் நிறைவடைந்து தற்போது ஆவணி மாதம் துவங்கி இருக்கு. இது முழுமுதற் கடவுளான விநாயகரையும் காக்கும் கடவுளான திருமலையும் உலகிற்கே தந்தையாக விளங்கக்கூடிய சிவனையும் வழிபடுவதற்கு ஏற்ற மாதமாகும். விநாயகரும் கிருஷ்ணரும் அவதரித்த மாதம் இது என்பதால் இந்த மாதத்தில் விசேஷ நாட்கள் அதிகம். ஆவணி மாதத்தில் தான் வெயிலின் தாக்கம் எப்படி இருக்கும் என்பதை பொறுத்து தான் அந்த ஆண்டு முழுவதும் காலநிலை எப்படி இருக்கும் என்பதை கணிக்கக்கூடிய வழக்கம் நம்ம முன்னோர்கள் கிட்ட இருக்கு. அதனால ஆவணி மாதத்தில் காலநிலை நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு வழிபாடு செய்யக்கூடிய வழக்கமும் இருக்கு. ஆக்சுவலி தமிழ் நாட்காட்டில் 5வது மாதமாக வருவது ஆவணி மாதம். இது தமிழ் சந்திர மாதம் என்று குறிப்பிடப்படுது. சூரிய பகவான் தனது சொந்த வீடான சிம்ம ராசியில் பயணிக்க துவங்கக்கூடிய மாதம் ஆவணி மாதம். முழுமுதற் கடவுளான விநாயகர், திருமாலின் மிக சிறப்பான அவதாரங்களான கண்ணன், வாமனர் அவதாரங்கள் அவதரித்தது இந்த ஆவணி என்பதால் இது அற்புதங்கள் நிறைந்த மாதம் என போற்றப்படும். ஆவணி மாதமானது சிங்க மாதம் என்றும் மாதங்கள் அரசன் என்றும் சிறப்போடு அழைக்கப்படுது. கேரளாவில் ஆவணி மாதமே ஆண்டின் முதல் மாதமாக கருதப்படுது. இந்த ஆவணி மாதத்தில் தான் விநாயகர் சதுர்த்தி, மகா சங்கடகர சதுர்த்தி, கிருஷ்ண ஜெயந்தி, ஓணம், ஆவணி மூலம், ஆவணி அவிட்டோ, வரலட்சுமி விரதம், ஆவணி ஞாயிறு, புத்திரத ஏகாதசி, காமிக்க ஏகாதசி போன்ற அவசிய கடைபிடிக்க வேண்டிய விரதங்கள் வருகிறது. அதில் ஃபஸ்ட்டு விநாயகர் சதுர்த்தி. விநாயகர் பெருமான் அவதரித்த தினமான விநாயகர் சதுர்த்தி ஆவணி மாதம் வளர்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தியில் கொண்டாடப்படுது. இந்த தினம் விநாயகருக்கு சக்கரை பொங்கல், மோதகம், அவுள் பொறி, சுண்டல், விளாம்பழம், கொழுக்கட்டை, ஆப்பம் ஆகியவை நெய்வேத்தியமாக படைத்து அருகம்புல், வெள்ளருக்கு, செம்பருத்தி ஆகியவை படைத்து வழிபடுவது சிறப்பானது. சதுர்த்தி விரதம் இருப்பவங்க விநாயகர் சதுர்த்தியில் தூங்குறது நல்லது. சதுர்த்தி விரதம் கடைபிடித்தால் செல்வ செழிப்பு, காரிய வெற்றி, புத்தி கூர்மை, குழந்தை பேரு, தொழில் வளம், உடல் ஆரோக்கியம் ஆகியவை எல்லாமே பெருகும். அப்புறம் 2வது விரத நாள் மகா சங்கடகர சதுர்த்தி. ஆவணி மாதத்தில் தேய்பிரை சதுர்த்தியில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி மகா சங்கடகர சதுர்த்தி என அழைக்கப்படுது. சங்கடகர சதுர்த்தி விரதம் இருப்பவர்கள் ஆவணி மாத மகா சங்கடகர சதுர்த்தியில் தூங்கணும். சங்கடகர சதுர்த்தி விரதத்தின் போது பகல் முழுவதும் உண்ணாம மாலை வேளையில் விநாயகர் வழிபாடும் சந்திர தரிசனமும் செய்த பிறகு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். சங்கடகர சதுர்த்தி வழிபாட்டின் போது விநாயகர் பெருமானின் 32 வடிவங்களில் ஒன்றான சங்கடநாதன கணபதி வடிவத்தை வணங்க வேண்டும். சங்கடகர சதுர்த்தி வழிபாடு அனைத்து துன்பங்களையும் நீக்கி சௌபாக்கிய வாழ்வு தரக்கூடியதாக இருக்கும். அப்புறம் 3வது கிருஷ்ண ஜெயந்தி. இறைவனை குழந்தை பருவமாக பாவித்து வழிபடுவதில் முதலிடம் கிருஷ்ணருக்கு தான். திருமால் கண்ணனாக அவதரித்தது ஆவணி மாத தேய்பிரை அஷ்டமியோடு வரக்கூடிய ரோகிணி நட்சத்திர நாளில் தான். இந்த நாளில் கிருஷ்ண ஜெயந்தியாக நம்ம ஆண்டுதோறும் கொண்டாடுறோம். கிருஷ்ண ஜெயந்தி அன்று கண்ணனுக்கு பிரியமான பால், வெண்ணெய், இனிப்பு சீடை, முறுக்கு, அதிரசம், அவுள், சீடை, தட்டை, தேன், குழல், இனிப்பு வகைகள், பழங்கள் ஆகியவை படைத்து வழிபாடு செய்யப்படுது. சிறு குழந்தைகளுக்கு கிருஷ்ணர் வேடமிட்டு வீடுகளில் கண்ணன் பாதம் அறிந்து கண்ணனை வீட்டுக்கு அழைக்கக்கூடிய வழக்கமும் உண்டு. கிருஷ்ண ஜெயந்தி விரதம் இருப்பவர்களுக்கு, குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அப்புறம் 4வது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓணம். ஆவணி மாத பௌர்ணமியொட்டி வரக்கூடிய திருவோண நட்சத்திரத்தில் ஓணம் பண்டிகை கேரளாவிலையும் தென் தமிழர்கள் மற்றும் மலையாள மொழி பேசக்கூடிய மக்களால் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுது.
அத்திப்பூக்கோளம், ஓண விருந்து ஆகியன இந்த பண்டிகையின் சிறப்பம்சம். ஆவணி மாதம் அஸ்த நட்சத்திரத்தில் துவங்கி திருவோண நட்சத்திரம் வரை மொத்தம் 10 நாட்கள் இந்த பண்டிகை கொண்டாடப்படும். இது கேரளாவின் அறுவடை திருநாள், கேரள தீபாவளி, கேரள புத்தாண்டு என பல பெயர்களில் சிறப்பித்து அழைக்கப்படுது. ஓண பண்டிகையின் போது கசப்பு சுவை தவிர மற்ற சுவைகள் 64 வகை உணவு தயார் செய்து ஓண விருந்தளிப்பது சிறப்பு. அப்புறம் ஆவணி மூலம். ஆவணி மூல திருவிழா மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான விழாக்களில் உண்டு. 12 நாட்கள் இந்த விழா விமர்சையாக கொண்டாடப்படுது. சொக்கர் மதுரையில் நிகழ்த்திய 64 திருவிளையாடல்களை நினைவு கூறக்கூடிய விதமாக இந்த விழா நடத்தப்படுகிறது. இதில் 10 திருவிளையாடல்கள் நடத்தப்படும். ஆவணி மூல திருவிழாவின் போது சுந்தரேஸ்வரருக்கு பட்டாபிஷேகம் நடத்தப்படும். இதற்கு பிறகு 5 மாதங்கள் மதுரையில் சுந்தரேஸ்வரருடைய ஆட்சி தான் நடைபெறும். ஆவணி மூலத்தன்று சூரியன் உதயமாகும் போது வெப்பம் அதிகமாக இருந்தால் அந்த வருடம் முழுவதும் வெயில் வாட்டும் என்றும், மாறாக மேகமூட்டத்தோடு வெப்பம் குறைவாக இருந்தால் அந்த ஆண்டு முழுவதும் காலநிலை சிறப்பானதாக இருக்கும் என்பது ஐதீகம். இதெல்லாம் தாங்க ஆவணியில் வரக்கூடிய சிறப்புகள். இவ்வளவு சிறப்புகளை கொண்ட ஆவணி மாதத்தில் உங்கள் ராசிக்கான பலன்கள் என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். உங்கள் ராசிக்கான பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆவணி மாதத்தில் கிரகநிலைகளை பார்க்கும் பொழுது மாதத்தின் தொடக்கத்திலே புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதுக்கப்புறம் தொழில் மாற்றம் உண்டாகும். தொட்ட காரியங்கள் அனைத்து வெற்றியாகும். தொழிலில் லாபமானது பெருகி பல வகையில் அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்க. ஆக்சுவலி ஆவணி மாத கிரகணிகளை வைத்து பார்க்கும்போது பல கிரகங்கள் மிகவும் அனுகூலமான நிலையில் சஞ்சரிக்கும். குரு மற்றும் சுக்கிரன் பயிற்சி கிரகங்களுடைய பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் திடீர் மாற்றங்களும் ஏற்றங்களும் வந்து சேரும். காரியங்கள் எல்லாமே வேகமாக நடைபெறும். திருமண முயற்சிகள் கூட ஈஸியாக நடைபெறும், கைகூடும். பொருளாதார பற்றாக்குறை நீங்கும். புதிய முயற்சிகளில் உடனடியாக வெற்றி கிடைக்கும். இந்த மாதிரி பல மாற்றங்கள் நீங்கள் ஆவணி மாதம் இந்த 2025 சந்திக்க போகிறீங்க. ஸோ எப்படியெல்லாம் இருக்க போகுது அப்படிங்கிற பொது பலனை உங்களுக்கு சொல்கிறேன், அதையும் முதல்ல தெரிஞ்சுக்குங்க. ஆவணி மாதம் வேலையில் தொழில் சார்ந்த மாற்றங்கள் பல ஏற்படும். இதர விஷயங்களில் கலவையான பலன்கள் தரக்கூடிய மாதமாக இருக்குது. குரு மற்றும் சுக்கிரன் பயிற்சியால் எதிர்பாராத மாற்றங்களும் சில ஏற்றங்களும் ஏற்படலாம். இதில் சில விஷயங்கள் தவிர்க்க முடியாதவையாக இருக்கும். எப்படி இருந்தாலும் குருவின் பார்வை ராசியின் மீதே விழுவதால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா காரியங்களும் விரைவாக நடக்கும். அதனால் எந்த ஒரு காரியம் செய்யறதுக்கும் டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம். உடனடியாக எல்லாத்தையுமே செய்ய பாருங்கள். ஆன்மீக பயணங்கள் செல்லுங்க. கெட்டவன் கெட்டிலும் கேட்டிடும் ராஜயோகம் என்பதற்கேற்ப எதிர்பாராத பல நல்ல சம்பவங்கள் இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு நடக்க போகுது. அப்புறம் ஆவணி மாதம் பல கிரகங்கள் மிகவும் சாதகமாக சஞ்சரிப்பதால் திருமண மற்றும் குடும்ப வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும். குடும்பத்தில் நீங்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்த சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல விதமாக நிறைவேறும். பிள்ளைகளால் இருந்த பிரச்சனைகள் அல்லது மனக்கசப்புகள் தீரும். பெற்றோருடைய ஆதரவு மனநிறைவை தரும். வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கவே இல்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். இதனால் மகிழ்ச்சி அடைவீங்க. தனுசு ராசி பெண்களுக்கு குடும்ப சுமை அதிகரித்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். பொருளாதார பிரச்சனை தீரும். கடன் சுமையை குறைக்க உங்கள் எல்லா முயற்சிகளும் பலனளிக்கும். பொருளாதார வளர்ச்சியும் அதிகரிக்கும். அதே நேரம் திடீர் செலவுகள் ஏற்படும். ஸோ கொஞ்சம் பார்த்து செலவுகள் பண்ணுங்க. தனுசு ராசிக்கு இந்த மாதம் வேலை மற்றும் தொழில் ஆகியவற்றில் புதிய மாற்றங்கள் காத்திருக்கிறது. நீண்ட கால எதிர்பார்த்த பதவி உயர்வு, இடமாற்றம் அல்லது புதிய வேலை ஆகியவை கைகூடும். திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும். தொழில் மாற்றம் அல்லது விரிவாக்குவது போன்றவை கிடைக்கும். பணிபுரியக்கூடிய இடத்துல இருந்த பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும். உங்களுக்கு இடையூறு செய்த உயர் அதிகாரி வேறு இடத்துக்கு செல்ல வாய்ப்பு இருக்குது. அல்லது உங்கள் வேலையில் இருந்த நெருக்கடிகள் தீரும். சுய தொழில் தொடங்க வாய்ப்பு இருக்குது. வெளிநாடு சென்று பணிபுரிவது தொடர்பான முயற்சிகள் வெற்றி கிடைக்கும். புதிய பொறுப்புகளும் பதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு போட்டிகள் அகலும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தலைமை பதவிகள் தேடி வரும். கலைஞர்களுக்கு மரியாதை உயரும். ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதம் திடீர் செலவுகள் ஏற்படும். அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். முயற்சிகள் கைகூடும், ஆனால் குறுக்கு வழிகளை கையாளக்கூடாது. இதுதான் உங்களுக்கு பலனாக சொல்லப்பட்டிருக்கு. ஸோ உங்களுக்கு சொல்லப்பட்ட பலனை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்க்கட்டும். அவங்களும் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை
சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடியவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி.